Hi students, next நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா projectile motion. ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேங்களா? இந்த ஒரு கைனமேட்டிக்ஸ்ல செகண்ட் ஹாஃப், அதாவது நம்ம பிளேன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு projectile motion சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நீட்ல அடிக்கடி क्वेश्चंस கேட்கக்கூடிய, நீட்டா இருக்கட்டும் ஜேஇ இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அடிக்கடி क्वेश्चन கேட்கக்கூடிய ஒரு பார்ட் எது அப்படின்னா வந்து இந்த ஒரு projectile motion. ரொம்ப சிம்பிளான பார்ட்டும் கூட, கொஞ்சம் பெரிய பார்ட்டும் கூட. ஓகேங்களா? இப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி மாதிரி கொஞ்சம் சின்னதா முடிஞ்சிடாது. ஓகேங்களா? அதுல ஒரு 2-3 டைப்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? பட் இதுல வந்து கொஞ்சம் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுல இருந்து அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷனா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த யூனிட்லயே பார்க்க போற சர்க்குலர் மோஷனா இருக்கும். ஓகேங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதுலயுமே என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் தியரி ஓரியன்டாவும் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தியரினா நம்ம லைன் பை லைன் புக்கை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் கான்செப்சுவலா நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கறத பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன்ங்கிறது ஒண்ணுதான். நம்ம ஒன் டைமென்ஷன் மோஷன் பார்த்திருப்போம். ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போடுறது, மேல இருந்து டிராப் பண்றது, இல்லைன்னா மேல இருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டா தூக்கி போடுறது, ஒரே ஒரு பரிமாணத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் பொருளை டிராப் பண்றதுக்கும் அல்லது இப்படி தூக்கி போறதுக்கு பதிலா ஜஸ்ட் இப்படி தூக்கி போறது, பொருளை இந்த மாதிரி தூக்கி போறது, ப்ரொஜெக்ட் பண்றது. ஓகேங்களா? எரிபொருள்னு தமிழ்ல சொல்லுவாங்க, எரிபொருள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி தூக்கி போறது, அதாவது பொருள் கிடைத்தளமாகவும் இந்த ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கீங்களா, இதுலயுமே டிராவல் பண்ணும். ஹைட், ஒரு குறிப்பிட்ட ஹைட்டும் போயிட்டு கீழே வரும். ஓகேங்களா? அப்ப 2 டைமென்ஷன்லயுமே ஜஸ்ட் இதை சொல்லணும், இந்த மாதிரி தான் 2 டைமென்ஷன்லயுமே இதோட டிராவல் இருக்கும். அப்ப 2 டைமென்ஷனல் மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன்ங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன். அதே மாதிரி இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து எப்பயுமே எந்த பாத் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பாரபோலிக் பாத். எப்படி 1 டைமென்ஷன் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனோ, அதே மாதிரி இது ஒன் ஆஃப் த 2 டைமென்ஷன் மோஷன். எல்லா 2 டைமென்ஷன் மோஷனும் பாரபோலிக் பாத் இல்ல, பட் ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து என்னது, பாரபோலிக் பாத். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் 2 டைமென்ஷன் மோஷன் என்ன பாத், பாரபோலிக் பாத். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது இதுல ஹரிசாண்டல் வெர்டிகல்னு 2 மோஷனை தனித்தனியா பிரிக்கலாம். ஏன்னா இது 2 1 டைமென்ஷன் மோஷனா பிரிக்கலாம். 2 டைமென்ஷன் மோஷன்ங்கிறது நத்திங் பட் இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன், ரெண்டும் வெவ்வேறு. ஓகேங்களா? அப்ப ஹரிசாண்டல் மோஷன், வெர்டிகல் மோஷன் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இந்த 2 மோஷனுமே ஒண்ணு டிபெண்ட் பண்ணிருக்காது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஹரிசாண்டல் மோஷன் வெர்டிகல் மோஷன் ரெண்டும் ஒண்ணு டிபெண்ட் பண்ணிருக்காது. ஹரிசாண்டல் மோஷனுக்கு வேற காரணம், வெர்டிகல் மோஷனுக்கு வேற காரணம். வெர்டிகல் மோஷன் குறையுதுன்னா ஹரிசாண்டல் குறையணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் பின்னாடி பார்க்கலாம் எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள் அப்படிங்கும் போது நம்ம பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு 3 பாயிண்ட், 2 டைமென்ஷன் மோஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். இந்த 2 மோஷன், ஹரிசாண்டல் மோஷன் வெர்டிகல் மோஷன் ஒன்னொன்னு டிபெண்ட் பண்ணிருக்காது. மூணாவது இதோட பாத் எப்பயுமே பாரபோலிக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நார்மலா ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறது, அல்லது வேற என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஏரோப்ளைன் வந்து பறந்துட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு பொருளை டிராப் பண்றது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில ஒரு பிளைன் பறந்துட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க, டிராப் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் டிராப் பண்ணது அப்படியே கீழே விழுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில வந்துட்டு இருக்கு, அப்ப இப்படி போயிட்டு இப்படிதான் வரும், ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டிராப் பண்றோம், ஏரோப்ளைன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இப்படிதான் வந்து கீழே விழும். ஓகேங்களா? அப்ப அதுவுமே இதுதான் ஒன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் மோஷன். அந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு, அப்ப ஜஸ்ட் விடும் போது அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அதனால அது என்னன்னு சொல்லுவாங்க, ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன். நார்மலா நம்ம கீழ இருந்து தூக்கி போடுறோம், கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு பொருளை தூக்கி போறத பத்தி சொன்னல, அதுக்கு அது எக்ஸாம்பிள். பிளைன்ல இருந்து டிராப் பண்றது எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஹரிசாண்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட், புல்லட் ஃபயர்டு ஃப்ரம் எ கன். ஒரு கன்ல இருந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்றது. ஓகேங்களா? சார் அது ஸ்ட்ரெயிட்டா தானங்க சார் போகும், எப்படிங்க சார் பாரபோலிக் பாத்ல போகும் அப்படின்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு புல்லட் நம்ம ஃபயர் பண்றோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டா போகாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம கேமிங்ல பாக்குற மாதிரி ஒரு பர்டிகுலர் பார்ட் குறி வைக்கிற இடத்துல அது போய் அடிக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம கேமிங் விட்டுட்டு கன் ஷூட்டிங் நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா, அது பண்றவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நம்ம லென்ஸ்ல ஒரு இடத்துல பாக்குறோம் அப்படின்னா, நம்ம குறி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் அது அடிக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி தான் அடிக்கும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அது ஜஸ்ட் இப்படி இருக்குன்னா இப்படி நல்லா போகணுங்கிற அவசியம் இல்லை, பட் அதோட மோஷன் ஜஸ்ட் இப்படி இருக்கும், லைட்டா. ஓகேங்களா? லைட்டான டிஃப்ளெக்ஷன் இருக்கும், கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்காது. ஒரு கன் நான் இப்படி வச்சு போறோம்னா இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகாது, ஜஸ்ட் லைட்டா வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப கன் இருக்கட்டும், அதாவது நம்ம ஏரோ வச்சு நம்ம எய்ம் பண்றோம் இல்லைங்களா, ஏரோனா என்ன சொல்றது, வில்லம்பு. ஓகேங்களா? அந்த வில்லம்பை வச்சு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சம்திங், அதுவுமே எதுக்கு எக்ஸாம்பிள் தானா, ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா,
ஒரு காயினை வந்து நம்ம யூனிஃபார்ம் மோஷன்ல ஃபிளிப் பண்றது. அதாவது நம்ம யூனிஃபார்ம் மோஷன் தான் மீனிங் என்னது, இங்க ஃபிளிப்ட் இன் மோஷன். மோஷன் இல்ல யூனிஃபார்ம் மோஷன், ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பஸ்ல ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அது பஸ் ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் போகும், பெருசா ஆக்சிலரேஷன் இருக்காது. ஓகேங்களா, அப்ப அங்க இருந்து நான் ஒரு காயினை ஃபிளிப் பண்றேன், என் கையில ஃபிளிப் பண்றேன்னா என் கையில தான் திரும்பி வந்து விழும், உணர்ந்து இருப்பீங்க. ஓகேங்களா, எப்படி சார் அது விழுது? நார்மலா நீங்க நகர்ந்துட்டு இருக்கீங்க, உங்க கூடவே சேர்ந்து உங்க கையில இருக்க காயினும் நகர்ந்துட்டு தான் இருக்கு. பட் ஃபிளிப் பண்ணா அது ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டு தான் கீழே வருதுன்னு உங்க கண்ணுக்கு தெரியும். பட் ஆக்சுவலா அது எப்படி டிராவல் ஆகுதுன்னா இந்த மாதிரி டிராவல் ஆகுது. எந்த மாதிரி டிராவல் ஆகுது? ஜஸ்ட் இந்த மாதிரி தான் டிராவல் ஆகுது. ஏன் அப்படின்னா உங்க கண்ணுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்களும் மோஷன்ல இருக்கீங்க, அது கூடவே இருக்கீங்க. ஓகேங்களா, நீங்களும் அது கூடவே மோஷன்ல இருக்கிறதுனால உங்க கண்ணுக்கு தெரியல. சிம்பிளா சொல்லணும்னா ஹரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஹரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த தூக்கி போடுறது வந்து இந்த திசை வேகம் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த திசை வேகத்தை ரெண்டா பிரிக்கலாம். திசை வேகத்தோட ஹரிசான்டல் வெலாசிட்டி வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல்னு. ஓகேங்களா, வெலாசிட்டியோட ரிசல்டன்ட் டைரக்ஷன் இப்படி. ஓகேங்களா, வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்குன்னா அதை ரெண்டா பிரிக்கலாம், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல். இது ஆப்போசிட்னா இது என்னது? சைன் வருங்களா? அப்ப இது சைன்னா இதுவுமே சைன் தான். அப்ப இது யூ சைன் தீட்டான்னு நம்ம பிரிப்போம், இத யூ காஸ் தீட்டான்னு பிரிப்போம். ஓகேங்களா, யூ சைன் தீட்டா, யூ காஸ் தீட்டா. இந்த யூ காஸ் தீட்டா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேரு ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, இத வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ப்ரொஜெக்டைல் மோஷன்ல கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, த்ரூ அவுட் தி ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அதனாலதான் நம்ம கையிலேயே அது வந்து திரும்பி விழுது. ஓகேங்களா, அது நம்ம கையிலேயே திரும்பி விழுறது, நமக்கு பின்னாடியும் போய் விழுல, முன்னாடியும் போய் விழுல, கையிலேயே விழுறதுக்கான காரணம் என்னன்னா ஹரிசான்டல் கான்ஸ்டன்டா இருக்கும். சார் அப்ப வெர்டிகல் என்ன ஆகும்? வெர்டிகல் கிராவிட்டியை பொறுத்தது, ஒன் டைமென்ஷன் மோஷன். ஓகேங்களா, ஒரு பொருளை ஸ்ட்ரைட்டா மேல தூக்கி போடுற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா, அது மேல போயிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே வருது. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டா மேல போயிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே வருது. ஆனா இது ஹரிசான்டல் என்ன பண்ணுது? அதை இழுத்துக்கிட்டே போகுது. அப்ப போக போக முதல்ல இங்க இருந்து இங்க போக போக வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும் வெர்டிகல்ல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா கிராவிட்டி அதை புடிச்சு இழுக்குது. டாப் மோஸ்ட் பாயிண்ட் என்ன ஜீரோ ஆயிடும்? வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும், மொத்தமா ஜீரோ ஆகாது. ஓகேங்களா, ஹரிசான்டல் கான்ஸ்டன்டாவே தான் இருக்கும், எவ்வளவு மேக்னிட்யூட் இருக்கோ அதே தான். ஓகேங்களா, அதனால திரும்பி அது ஹரிசான்டல்லையுமே டிராவல் பண்ணுது. ஓகேங்களா, அப்ப டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஜீரோ ஆகும் அப்படின்னா வெர்டிகல் காம்போனன்ட் ஜீரோ ஆயிட்டு, அதாவது யூ சைன் ஜீரோ ஆயிட்டு திரும்பி கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ல நடக்குது. ஓகே, அதை பத்தி டீடைலா பின்னாடி பார்க்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் என்ன அப்படின்னா இன்க்ளைன்ட் ப்ரொஜெக்ஷன். இதை வச்சு பெருசா கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. இந்த ஒரு ரெண்டு பார்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ரெண்டு பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நீட்ல கேட்டுட்டு இருக்காங்க. இன்க்ளைன்ட் மோஷன்ல இருந்து இன்க்ளைன்ட் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து பெருசா கொஸ்டின் கேட்கறது இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி கடைசியா சில ஐடியாஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இன்க்ளைன்ட் ப்ரொஜெக்ஷன்னா ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு பிளேன் நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பிளேன் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கும், அதுக்கு மேல நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறது. ஓகேங்களா, அது எவ்வளவு தூரம் போவோம் அப்படிங்கிற பத்தி தான் படிப்போம் அதுல. ஓகேங்களா, ஜஸ்ட் இது கடைசியா பார்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு ரெண்டு பார்ட், ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா, சரி ஓகே. ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் நான் முதல்ல ஆப்ளிக் எடுத்துக்கிறேன். ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் என்னது? ஜஸ்ட் ஒரு பொருளை இப்படி தூக்கி போடுறோம். ஓகேங்களா, அப்படி தூக்கி போடுற அந்த இதுல ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தூக்கி போடுவோம். ஹரிசான்டல் அதாவது கிடைத்தளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தூக்கி போடுவோம். அந்த கோணத்தை ஓகேங்களா ஹரிசான்டலோட நம்ம இருக்காங்க, நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இது இந்த பார்ட் டாட்டட் பார்ட் எதை குறிக்குது அப்படின்னா அந்த பொருள் ஆக்சுவலா போற பாதை. ஓகேங்களா, நம்ம தூக்கி போற பொருள் ஆக்சுவலா போற பாதை. ஓகேங்களா, இதுல இனிஷியலா இருக்க வெலாசிட்டி நான் என்ன எடுத்துக்கிறேன்? எப்பயும் போல யூன்னு எடுத்துக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன எடுப்போம்? யூன்னு எடுப்போம். அது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி இங்கன்னா அதோட காம்பனன்ட்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒன் காம்பனன்ட் இங்க, another காம்பனன்ட் இங்க இருக்கும். இது ஆப்போசிட்னா இது சைன், இது சைனுங்கும் போது இது சைன் ஆயிடும், இது காஸ் ஆயிடும். அப்ப u cos θ அப்படிங்கிறது ஹரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, u sin θ அப்படிங்கிறது வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உயரம் போகும். நான் இப்படி தூக்கி போடுறேன் அப்படின்னா குறிப்பிட்ட தூரமும் போகும், குறிப்பிட்ட உயரமும் போயிருக்கும். அது போன அதிகபட்ச உயரத்தை h மேக்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, அதிகமா அது போன உயரத்தை என்னன்னு சொல்லலாம்? மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அது கீழே வந்துச்சு இல்லைங்களா, நான் இங்க இருந்து தூக்கி போட்டேன், இங்க போய் விழுந்துச்சு. அது கடந்த மொத்த தொலைவு இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல மொத்தமா அது கடந்த தொலைவு. ஓகேங்களா, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரேஞ்ச்னு சொல்லலாம் அல்லது ஹரிசான்டல் ரேஞ்ச். ஓகேங்களா, ரேஞ்ச் அல்லது ஹரிசான்டல் ரேஞ்ச்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதெல்லாம் இதுல இருக்க டேர்ம்ஸ். ஓகேங்களா, u cos θ ஹரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, u sin θ வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நம்ம எந்த ஆங்கிள் அந்த ஒரு பொருளை தூக்கி போடுறோம். ஓகேங்களா, இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல எதுலாம் கான்ஸ்டன்ட், எதுலாம் மாறும், எதுலாம் மாறும், எதுலாம் மாறாது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கிறது
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி horizontal component of velocity constant ரொம்ப முக்கியம். horizontal component of velocity throughout the projectile motion எந்த ஒரு projectile இருக்கும் அதுல என்னது கான்ஸ்டன்டா இருக்கும். vertical கண்டிப்பா மாறும். எதனால? கிராவிட்டினால அது மேல இருந்து கீழே ஈர்க்கப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்னங்க சார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த கிராவிட்டி தான் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது மேல ஆக்ட் ஆகுற அந்த கிராவிட்டி g வந்து 9.8 தான் நம்ம நார்மலா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த g வந்து கான்ஸ்டன்ட் தான் throughout the projectile motion. சார் வேற என்னங்க சார் கான்ஸ்டன்ட்? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். டோட்டல் எனர்ஜி எது கான்ஸ்டன்ட்? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல். இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கைனடிக் பிளஸ் பொட்டன்ஷியல் ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகேங்களா? கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டும் வேரி ஆகும். ஏன்னா இது கிரவுண்ட்ல இருக்கும்போது நம்ம கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி இன்னும் படிக்கல. பட் சிம்பிளா ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கணும்னா அட் கிரவுண்ட்ல வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். எவ்வளவு ஹைட் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் ஏற ஏற என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்பீட் அதிகமாக ஓகேங்களா? பொருள் இயங்கும் போது தான் நமக்கு என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும். மூவ்மெண்ட்ல இருக்க பொருளுக்கு தான் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது எவ்வளவு ஸ்பீட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? இங்க போக போக என்ன ஆகுது? ஸ்பீட் குறையுது. வெர்டிகல்ல ஸ்பீட் குறையுது. அப்ப கைனடிக் எனர்ஜி குறையும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினுமே நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் யூனிட்ல, அதாவது 4th யூனிட்ல. ஓகேங்களா? அப்ப பாத்துக்கலாம். அப்ப ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ரெண்டு எனர்ஜியுமே மாறுது. பட் எது மாறாதுன்னா டோட்டல் எனர்ஜி மாறாது. தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? டோட்டல் எனர்ஜி மாறாம இருக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தியரம் படி. ஓகேங்களா? இது மூணும் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப எது சார் மாறும்னா மீதி எல்லாமே மாறும். இதை பத்தி படிக்கிற ஒரு இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. சார் ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல u வந்து ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். அதாவது வெலாசிட்டியோட அந்த ஒரு மேக்னிடியூட் தான் ஸ்பீட். 50 மீட்டர் பெர் செகண்ட். இங்க 50 இருக்குமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இருக்குது. ஏன்னா ஹைட் ஏற என்ன ஆகுது? இந்த பக்கம் வந்து 50ல ஒரு 20 இங்க பிரியுது அப்படின்னா மேல சம்திங் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மேல சம்திங் பிரிஞ்சிருக்கும். பட் இந்த 20 தான் கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த மேல பிரிஞ்சது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஜஸ்ட் நான் டயக்ராம்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. போக போக வேல்யூ இங்க குறைஞ்சிட்டே வரும். இந்த இடத்துல என்ன ஆயிடும்? மேல் பக்கம் இருக்க அந்த வெலாசிட்டி வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டி அங்க இருக்காது. அதுக்கப்புறம் கீழே வர மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? அப்ப மேல போக 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 ஸ்பீடு குறையுது. அப்ப ஸ்பீடு வேரி ஆகுது. சார் அப்ப வெலாசிட்டி கண்டிப்பா வேரி ஆகுது. டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்பீடுமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப வெலாசிட்டி மாறும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப வேரியிங் குவான்டிட்டிஸ் என்னது? ஸ்பீடு, வெலாசிட்டி. எது வேரி ஆகாது? ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் வேரி ஆகாது. ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி மட்டும் வேரி ஆகாது. லீனியர் மொமெண்டம் மாறும். லீனியர் மொமெண்டம் என்னது? மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி மாறுது அப்படிங்கும்போது மொமெண்டமும் கண்டிப்பா மாறும். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே மாறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மாறும், கைனடிக் எனர்ஜியும் மாறும். டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இந்த ஒரு மோஷனோட டைரக்ஷன் எல்லா இடத்துலயுமே மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த இடத்துல இதை பார்த்து இருக்கு, இந்த இடத்துல இங்க இருக்கு, இந்த இடத்துல இங்க இருக்கு, சம்திங் இந்த இடத்துல இங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப டைரக்ஷனும் மாறுதுங்களா? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் மாறுது. வேற என்ன மாறும்னா அப்கோர்ஸ் வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டியுமே மாறும். ஓகேங்களா? வெர்டிகல் ஹரிசாண்டல் மாறுது, வெர்டிகல் மாறுது. எதனால? கிராவிட்டினால. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அட் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல the vertical component of velocity becomes zero. ரொம்ப முக்கியம். at topmost point என்ன ஜீரோனா velocity not equal to 0, v not equal to 0, u sin theta equal to 0. u sin thetaங்கிறது என்னது? vertical component of velocity. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஜஸ்ட் இந்த theoretical content கொடுத்திருக்கேன். u sin theta vertical component of velocity எங்க ஜீரோனா மேக்ஸிமம்ல. ஓகேங்களா? ஹரிசாண்டல் அங்க கான்ஸ்டன்டாவே தான் இருக்கும். எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? அது எந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு அதே டைரக்ஷன்லயே தான் இருக்கும், அதே மேக்னிடியூட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அது மாறவே போறது இல்லை. இதுல இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கக்கூடியது முதல்ல எதை பத்தி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி பார்த்துடலாம். அந்த ஒரு பாத் இருக்குங்களா, பேரபோலிக் பாத். அதை எப்படி பேரபோலிக் பாத்னு சொல்றாங்க, எல்லா டைமும் எப்படி பேரபோலாவே வருது அப்படிங்கறத வந்து செக் பண்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். A projectile thrown with a velocity uங்கிற வெலாசிட்டியில தீட்டாங்கிற ஆங்கிள் தூக்கி போடும்போது, ஹரிசாண்டலோட தீட்டாங்கிற ஆங்கிள் தூக்கி போடும்போது இந்த வெலாசிட்டி என்னவா பிரியுது? ஹரிசாண்டல் காம்பனன்ட்டாவும் வெர்டிகல் காம்பனன்ட்டாவும் பிரியுது. ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூடயும், வெர்டிகல் காம்பனன்ட்ங்கிறது ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபார் ஹரிசாண்டல் மோஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. நம்ம எதை அப்ளை பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? எதுவும் பண்ணல இந்த இடத்துல. x = u cos θ into time, அதாவது s = ut plus of at square. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். s = ut plus of at square. ஹரிசாண்டல் மோஷன், ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லிருக்கேன்?
கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன். வெலாசிட்டி இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படின்னா அக்ஸலரேஷன் 0. அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் போது அக்ஸலரேஷன் 0 ஆயிடும். அப்ப இது வராது. அப்ப s = ut மட்டும் வரும். அப்ப s = ut. இந்த cos θ எதனால யூஸ் பண்ண? ஹரிசாண்டல்ல இருக்க ஒரே காம்போனன்ட் ஹரிசாண்டல் cos θ தான். ஓகேங்களா? வெர்டிகல்ல தான் sin. ஓகேங்களா? ஹரிசாண்டல்ல இருக்கிறது என்னது? cos. அப்ப u cos θ * t அல்லது t வேணும் அப்படின்னா x/u cos θ ன்னு எடுத்துக்கலாம். t வேணும்னா x/u cos θ. சார் நெக்ஸ்ட் வெர்டிகலுக்கு பார்க்கறோம் அப்படின்னா வெர்டிகல்ல சேம் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. u sin θ மேல இருந்துச்சு. இங்க u cos θ, இங்க u sin θ இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப ut இருக்கு. பொருள் மேல போகுது. வெர்டிகல் கீழ இருந்து மேல போகுது. கிராவிட்டிக்கு ஆப்போசிட். அப்ப மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப மைனஸ் u sin θ * t minus half gt². ஓகேங்களா? இப்ப இதுல இந்த ஒரு t யோட வேல்யூ இதுல அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் t க்கு பதிலா ரெண்டு இடத்துலயும் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? x/u cos θ. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா y = x tan θ minus half gx²/u u² cos² θ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணியுமே क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் அதுல இருந்து டெரைவ் ஆயிருக்கும். இதுல இருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்ச் பத்தி நான் பேசணும் இல்லைங்களா? எவ்வளவு தூரம் போய் விழுதுன்னு. ஓகேங்களா? அந்த ரேஞ்சை பேஸ் பண்ணியுமே இதை கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க ஃபார்முலாவா. ரேஞ்ச் ஃபார்முலா வந்தாலும் நீங்க இதை கன்வெர்ட் பண்ணி பாத்துங்க. இப்போதைக்கு எழுதிக்கங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட் ரேஞ்ச் அப்ளை பண்ணா இந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்குது. எக்ஸ் tan θ காமனா வெளியே எடுத்துட்டாங்க. ரேஞ்சுக்கான வேல்யூ அங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கங்க. x tan θ * 1 - x/r. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. எதுக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு. ஓகேங்களா? இத வந்து பாராபோலிக் பாத்துன்னு சொன்னீங்களா? ஆக்சுவலா பாராபோலாவோட ஃபார்முலா என்னன்னா y = ax - bx². y = ax - bx². இந்த ஒரு ஈக்குவேஷனை பாருங்க. இங்க இதை a ன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன எழுதிக்கலாம்? எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே. இத b ன்னு வச்சுக்கலாம். இங்க abங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இங்க x இருக்கு. x மைனஸ் x². ஓகேங்களா? இந்த இடத்துல tan θ அந்த ஆங்கிள் கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மாற போறது. ஓகேங்களா? நம்ம எந்த ஆங்கிள் தூக்கி போறோமோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் g கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி நம்ம தூக்கி போடுறோம். மறுபடியும் இந்த இடத்துல θ கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல x² x. அப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் பாக்குறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா மாதிரியே இருக்கு. அப்படிங்கிறதுனால இது என்னன்னு சொல்லலாம்? பாராபோலிக் பாத்னு சொல்லலாம். எதை? இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பாராபோலிக் பாத்தா தான் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது ஈக்குவேஷனா இல்லைனாலும் நம்ம ரியல் லைஃப்ல நம்ம தூக்கி போறதே நமக்கே தெரிஞ்சிடும். அது எப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு? பாராபோலிக் பாத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை கம்பேர் பண்ணணும். இது கூட கம்பேர் பண்ணி நம்ம சில சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல. தெரியலனா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். எழுதி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கண்டென்ட். நமக்கு முக்கியமானது இந்த ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இது. இந்த ஃபார்முலாவை மறக்காம எழுதிக்கங்க. அடுத்தது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி மீனிங் என்னது? நம்ம ஒரு கண்டென்ட் பண்றோம் அப்படின்னா ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயம் பண்றோம். ஓகேங்களா? ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா இனிஷியல்ல ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஃபைனல்ல ஒரு வெலாசிட்டி இருக்கும். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? ரெண்டு கண்டிஷன் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். ஒன்னு இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்க்கு ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன் ஒரு கண்டிஷன். ரெண்டாவது இனிஷியல்ல இருந்து ஃபைனல் கீழே, அதாவது கிரவுண்ட் டு கிரவுண்ட் டு மேக்ஸிமம் ஹைட், ரெண்டு கண்டிஷன்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெரைவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல என்ன வெலாசிட்டி இருக்கு? இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க. ui அப்படிங்கிறது u இனிஷியல். இனிஷியலா u என்னவா மாறுது? காம்பனன்ட் u cos ஆகும் u sin ஆகும் கன்வெர்ட் ஆகுது. அப்ப u cos வந்து i கேப்லயும் u sin j கேப்லயும் இருக்கு. ஓகேங்களா? இது பாசிட்டிவ் i கேப், இது பாசிட்டிவ் j கேப். ஓகேங்களா? அட் மேக்ஸிமம் ஹைட். அட் மேக்ஸிமம் ஹைட்னா இந்த பாயிண்ட்ல எது 0 ன்னு சொல்லிட்டேன்? u sin 0. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட்ல அதாவது வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0. அப்ப என்ன மட்டும் தான் இருக்கு? u cos மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அட் மேக்ஸிமம் ஹைட்ல அதாவது u ஃபைனல் என்ன வரும்? இந்த ஒரு கண்டிஷனுக்கு u cos i கேப், u cos θ i கேப். ஓகேங்களா? அப்ப நான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எடுக்கிறேன். சேஞ்ச் இன் வெலாசிட்டிங் போது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஃபைனல் வெலாசிட்டி என்னது? u cos i கேப் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u cos i கேப் பிளஸ் u sin j கேப். ஓகேங்களா? இப்ப u cos மைனஸ் u cos ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இது பிளஸ் அது மைனஸ். அப்ப மைனஸ் u sin j கேப். ஓகேங்களா? மைனஸ் u sin j கேப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது?
அதாவது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா u sin j cap. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இது வந்து வெக்டார் ஃபார்முலா. ஸ்கேலார் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஈக்குவல் டு u sin theta ன்னு மட்டும் எழுதிக்கலாம். u sin theta j cap மைனஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுறது என்னது வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டேன். வெலாசிட்டில ஹரிசாண்டல் காம்பனன்ட் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அப்ப சேஞ்ச் ஆகுறதுல ஹரிசாண்டல் காம்பனன்ட் வராது. எப்பயுமே சைன் மட்டும் தான் வரும். காஸ் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படியுமே நீங்க தேடிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஒரு ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அடுத்தது கம்ப்ளீட் ப்ரொஜெக்டைல் மோஷன் அல்லது கிரவுண்ட் டு கிரவுண்ட். கிரவுண்டுக்கே திரும்பி வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்? u cos theta இங்கே தான் இருக்கும். பட் u sin theta எங்க இருக்கும்? கீழ் பக்கமா இருக்கும். அதாவது மேல இருக்கிறது பிளஸ், அதாவது j cap அப்படின்னா கீழே இருக்கிறது மைனஸ் j cap யூஸ் பண்ணுவாங்களா? மேல இருக்கிறது j capனா கீழே இருக்கிறது மைனஸ் j cap. அப்ப ஃபைனல் எப்படி எழுதலாம்? u cosல வந்து என்னது i cap, அது அப்படியே தான் இருக்கு. மைனஸ் u sin j cap. ஓகேங்களா? அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா ஃபைனல் இது மைனஸ் இனிஷியல் இந்த வேல்யூ. ஓகேங்களா? இப்ப நல்லா பாருங்க, u cos theta i cap, இங்க மைனஸ் u cos theta i cap. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் u sin j cap மைனஸ் ஆஃப், இங்க ஒரு மைனஸ் இல்ல பிளஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். மைனஸ் u sin j cap மைனஸ் u sin j cap. அப்ப மைனஸ் 2u sin in terms of theta ல j cap ல எழுதலாம். ஓகேங்களா? அப்ப மைனஸ் 2u sin theta j cap அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி த்ரூ அவுட் தி ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேங்களா? இதுவே முக்கியமான பாயிண்ட். இத ஸ்கேலர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா 2u sin theta, அங்க u sin theta, இங்க 2u sin theta. நம்ம சம் பேஸ் பண்ணி ஃபார்முலாவை அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டா போதும். இந்த i cap j cap தேவையில்லை. ஓகேங்களா? இது வெக்டார் ஃபார்ம்ல இருக்கும்போது ஜஸ்ட் அது இருக்கும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சேஞ்ச் இன் மொமெண்டம் பார்க்கலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்னது? இனிஷியல்ல இருந்து ஃபைனல்ல இருக்க ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இதே மாதிரி தான் ரெண்டு கண்டிஷன். ஒன்னு மேக்ஸிமம் ஹைட், இன்னொன்னு என்னது அந்த ஒரு த்ரூ அவுட் தி ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேங்களா? அப்ப மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? மாஸ் இன்டு வெலாசிட்டி. நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன் அப்படின்னா மாஸ் மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறாது. வெலாசிட்டி தான் மாறி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி கூட மாஸை மல்டிப்ளை பண்ண போறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி கூட மாஸை மல்டிப்ளை பண்ண போறோம். அட் மேக்ஸிமம் ஹைட் இங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் வரும். மாத்திக்கங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வரக்கூடாது, சேஞ்ச் இன் மொமெண்டம். யூங்கிறது வெலாசிட்டி தானே, டெல் டி தான் வரணும். ஓகேங்களா? அப்ப மாஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அதாவது மேக்ஸிமம் ஹைட் கண்டிஷனுக்கு u sin j cap மைனஸ் u sin j cap இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா நீங்க மாஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. மாஸ் இன்டு வெலாசிட்டி அது மொமெண்டம் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் இந்த கண்டிஷனுக்கும் த்ரூ அவுட் தி ப்ரொஜெக்டைல் மோஷன் மைனஸ் 2u sin j cap, இங்க 2mu sin j cap னு வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் கண்டிஷன் தான். இதை பேஸ் பண்ணியுமே क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா? ஃபார்முலாஸ் போதும். மொமெண்டம் சேஞ்சுக்கு வந்து இன்டு மாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட பார்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேக்குறாங்க அப்படின்னா இதையும் டெரைவ் பண்ணலாம். கொஞ்சம் பெருசா போகும் அப்படிங்கறனால ஃபைனல் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டேன். தி இன்ஸ்டன்டேனியஸ்க்கான ஃபார்முலா ஜஸ்ட் இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்பப்ப क्वेश्चंस இத பேஸ் பண்ணியுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? u² + gt² - 2u gt sin theta. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுல எல்லா டெர்ம்ஸ் uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, gங்கிறது கிராவிட்டி, tங்கிறது எந்த டைம்ல கேக்குறாங்க. நம்ம தூக்கி போட்டு 5 செகண்டுக்கு அப்புறமா 10 செகண்டுக்கு அப்புறமா சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு டைம் மறுபடியும் அதேதான். u தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? இதுல இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதுதான் வந்து என்னது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட் தான். ஓகேங்களா? டைம் ஆஃப் ஃபிளைட், மேக்ஸிமம் ஹைட், ஹரிசாண்டல் ரேஞ்ச், 3 கண்டிஷன் இருக்கு. ஒரு பொருளை நம்ம இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல போய் விழுந்துச்சு அதுதான் டைம் ஆஃப் ஃபிளைட்னு சொல்லுவோம். எவ்வளவு தூரம் தாண்டி போய் விழுந்துச்சு அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். எவ்வளவு ஹைட் மேக்ஸிமமா போனுச்சு அதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.